ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழில் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டோட டேர்ம் டூவில் ஃபஸ்ட் டே தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் டேர்மோட ஃபுல் புக்கையும் இந்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்துட்டு டேர்ம் டூவில் ஃபஸ்ட் இயல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டேர்ம் 1ல் ஃபுல் இயலும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 3 இயலும். அண்ட் டேர்ம் 1ல் வந்துட்டு டேர்ம் 2வில் வந்துட்டு ஃபஸ்ட் இயல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூதிரை தான் ஃபஸ்ட் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு துன்பம் வெல்லும் கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி இணை எழுத்துக்கள். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூதிரை. நுழைய முன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஔவையார் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறனால ஸோ ஔவையாரை நம்ம படித்து தான் ஆகணும். கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கு எப்போது சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். ஸோ நுழைய முன்னில் அவ்வளோவா எதுவும் கொடுக்கல, கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மண்ணும் மாசற கற்றோனே சீர்தூக்கின். ஸோ இந்த பாட்டை கொடுத்து கூட கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு மன்னரையும் கல்வி கற்றோனையும் சேர்த்து வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஔவையார். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து சொல்லும் பொருளும். ஸோ 3 சொல்லும் பொருளும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்துடலாம். மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு பார்க்காமல், தேசம் நாடு. ஸோ தேசம் நாடுனா நமக்கு தெரியும், மித்த 2 தான் இது. மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல், நாடு தேசம். ஸோ தேசம் நாடு. ஸோ இந்த 3 இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாடலோட பொருள் அண்ட் நூல்வெளி. பாடலோட பொருள் பொறுத்த வரைக்கும் சும்மா ரீட் பண்ண போதே தெரியும். மன்னனும் குற்றம் இல்லாமல் கற்றோனும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவனே சிறந்தது. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ சிம்பிளாக கல்வி கற்றவனை வந்துட்டு உயர்த்தி சொல்லியிருப்பாங்க ஔவையார். ஆனால் அடுத்து நூல்வெளி, ஔவையாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஔவையார்னாலே நமக்கு தெரியும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி. அண்ட் மூதுரை என்னும் சொல்லிற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இது சொல்லும் பொருளும்ல கேட்கலாம். மூதுரை இந்த மாதிரி சொல்லும் பொருளும் கொடுத்து மூதுரைன்னு கொடுத்து கூட கேட்கலாம். மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல் இடம்பெற்றுள்ளன. ஸோ மூதுரையில் எத்தனை பாடல் இருக்குது? 31 பாடல் வந்துட்டு மூதுரையில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மதிப்பீடு. ஸோ மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். மாசறனா குற்றம் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல் ஆராய்ந்து படிக்க வேணும் அப்படின்றத அர்த்தம். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடம் ப்ளஸ் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். ஆப்ஷன் பி. மெல்லாம், இடம் ப்ளஸ் மெல்லாம், இடம் ப்ளஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் வராது. இம்மு கூட்டல் ஏ மே. ஸோ அது பிரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. ஆப்ஷன் பி. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் ஏ. இம்மு கூட்டல் இ மீ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிறப்பு ப்ளஸ் உடையார். சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். ஆப்ஷன் பி. இப்போ கூட்டல் பூ. ஸோ சிறப்புடையார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்கிறேன். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேணும். இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். அண்ட் அதுக்கப்புறம் சிறப்பு ப்ளஸ் ஆப்ஷன் ஏ. இது ஆப்ஷன் ஏ. சிறப்பு ப்ளஸ் உடையார், சிறப்புடையார். ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் லெசன் மூதுரை முடிச்சிடும். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. அண்டு இதில் வந்துட்டு சிலபஸில் அவ்வளோவா கவர் ஆகாதனால நீங்கள் பாட்டு மட்டும் படிச்சுக்கோங்க. பாட்டு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பொருள் படிச்சுட்டு பாட்டு படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பாடலோட பொருள் படிச்சுட்டு நீங்கள் பாட்டு படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது. இது எல்லாமே எங்கேயும் நம்ம படித்த மாதிரி தான் இருக்குது. தூற்றும்படினா இகழும் பிறர் தூற்றும்படி வாழக்கூடாது, இகழும்படி. அண்ட் மூத்தோர்னா பெரியோர், அடுத்து மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது. இது ஈஸியாகவே நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். அடுத்து நூல்வெளின்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி அவ்வளோவா நமக்கு தேவையில்லை. சும்மா நம்ம வந்துட்டு சிறப்பு பேர் பார்த்துக்கலாம். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பேராக அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆனால் அதுக்கப்புறம் மதிப்பீடு பார்க்கலாம். மதிப்பீடு, மாணவர்கள் பிறர் தாஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி. ஆப்ஷன் பி, பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. தாஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். ஸோ எந்த துணை எழுத்தும் வராமல் கை கூட்டல் பொருள் தான் வரணும். அடுத்து மானம் ப்ளஸ் இல்லா, மானம் இல்லா, இம்மு கூட்டலி மீ, இம்மு கூட்டலி மீ. ஸோ அகைன் ஒரு சொல்கிறேன். பிறர் மாணவர் பிறர் தாஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை பொருள் கை கூட்டல் பொருள், மானம் ப்ளஸ் இல்லா, மானம் இல்லா. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். கல்வி கண் திறந்தவர். ஸோ கல்வி கண் திறந்தவரில் வந்துட்டு இந்த நிகழ்வு 1, நிகழ்வு 2, நிகழ்வு 3 அண்ட் நிகழ்வு 4, இந்த 4 இதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். இதில் எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்காங்களா, கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் மனதாக பாராட்ட பெற்றவர். ஸோ இதை கேட்கலாம், இந்த லைன் கேட்க வந்துட்டு சான்சஸ் இருக்குது. பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா காமராசர். இந்த சிறப்பு பேர் வந்துட்டு யார் கொடுத்தா, யார் பாராட்டினா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ பெரியார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சிறப்பு பேர் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட், இந்த 2 லைன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே அந்த காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். ஸோ இலவச கல்வி அப்படின்றத கொண்டு வந்தவரே யார்? காமராசர். அண்ட் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் வந்துட்டு சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ஸோ இதிலே நமக்கு 4 பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு அவர் இருக்கும்போது 6000 பள்ளிக்கூடங்களை வந்துட்டு திறந்தார். அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு 6000 பள்ளிக்கூடம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்துட்டு கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காரு காமராசர். ஆனால் அதுக்கப்புறம் கீழே வரும்போது கீழே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கள காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். ஸோ என்னென்னலாம் காமராசருக்கு நம்ம செஞ்சுருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுருக்கு. அந்த தான் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூடப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. ஸோ நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு 1976 வந்துட்டு பாரத ரத்னா விருது வந்துட்டு வழங்குச்சு காமராசருக்கு. இது 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ ஜிகேலாம் படிக்கும்போது நமக்கு தெரியும் சட்ட திருத்தத்தை பற்றி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 42வது சட்ட திருத்தம் நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் எங்கேயாச்சும் யூஸ் ஆகலாம். ஸோ 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக காமராசருக்கு பாரத ரத்னா விருது வந்துட்டு வழங்குச்சு 1976. அண்ட் அதுக்கப்புறம் காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது. ஸோ அவர் வாழ்ந்த சென்னை இல்லம் அண்ட் விருதுநகர் இல்லம் ரெண்டையும் வந்துட்டு
அரசுடைமையாக்கப்பட்டு அதன் நினைவில்லங்களாக மாற்றுச்சு. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூடப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர் கொடுத்துருக்கிறது, டேட் கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு மதிப்பீடு பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஸோ ஆடு மேய்க்க ஆள் இல்லை, இது வராது, வழி தெரியவில்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, பேருந்து வசதி. ஸோ ஆப்ஷன் பி தான், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அதனால தான் அவர் வந்தோடனே அதை பண்ணியிருப்பார். அண்ட் பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு + 6 என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது காட்டாறு. ஆப்ஷன் ஏ. ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசி இன்றி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. அண்ட் படிப்பறிவு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு + 6 என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது காட்டாறு. வந்துட்டு நூலகம் நோக்கியில் வந்துட்டு எல்லாமே கான்வர்சேஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடுத்து ஆசிரியருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் அவ்வளோவா இது இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஒரு சிலது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த செகண்ட் இது கீழே பாருங்கள். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். எந்த நூலகம்? அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ இதுதான் ஆசிய கண்டத்திலே வந்துட்டு 2வது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 அடுக்குகள், தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிய கண்டத்திலே வந்துட்டு 2வது நூலகம் வந்துட்டு சென்னையில் தான் இருக்குது. அது அண்ணா நூற்றாண்டு நூலகங்களா. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்துட்டு சீனாவில் உள்ளது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பாருங்கள், நூலகர் வந்துட்டு சொல்கிறாங்க, இவர் தான் முனைவர். சுவரில் இருந்த ஒரு படத்தை பார்த்து, இவர் தான் முனைவர் ரா. அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். ஸோ இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா. அரங்கநாதன். ஸோ இதுவும் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து பார்க்கும்போது இது வந்துட்டு பிரெய்லி இந்த லெட்டர்ஸ் வந்து எழுதுவாங்கள்ல. ஸோ கண்ணு தெரியாதவங்களுக்காக வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எழுதுறத வந்துட்டு பிரெய்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கீழே நகரும் படிக்கட்டு, எக்ஸ்கலேட்டர், இதை வந்துட்டு இதில் வந்துட்டு கேட்கலாம். பிறமொழி சொற்களை இது கண்டறிக, அந்த இதில் வந்துட்டு இந்த நகரும் படிக்கட்டுன்னு கொடுத்து எக்ஸ்கலேட்டர்னு கொடுத்து நகரும் படிக்கட்டு அப்படின்றது கூட கேட்கலாம். எக்ஸ்கலேட்டர் என்னும் சொல்லிருக்கு இணையான தமிழ் சொல்லி எழுதுகன்னு கூட கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு கீழே ஸோ இதுக்கப்புறம் எந்த இதுவும் சொல்ல. ஆனால் இந்த இடத்துல இந்த தெரிந்து கொள்வோம் இது கேட்க சான்சஸ் இருக்குது. கேட்டதில் இஃப் இன்கேஸ் படித்து வச்சுக்கிறது, எதுக்கும் ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கிறது ஈஸி. கேட்டாலும் கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தெரிந்து கொள்வோம், நூலகத்தை படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர். ஸோ இவங்கெல்லாம் நூலகத்தை படித்து, நூலகம் சென்று படித்து உயர்நிலை அடைந்தவங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஸோ இதை கேட்க சான்சஸ் இருக்குது. இதை கேட்பாங்களான்னு தெரில, பட் இந்த பார்ட்டை வந்துட்டு கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த லெசனில் வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இருக்காது. இன்கேஸ் ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அரங்கநாதன் அவங்களோட விருது, அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணா நூற்றாலகத்தின் 8 தளங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நகரும் படிக்கட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இயல் 3ல் இணை எழுத்துக்கள். ஸோ இணை எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாக வல்லின எழுத்து வரும். ஸோ இது எப்படி சொல்லுவோன்னா, இது எப்படி ஈஸியாக இணை எழுத்துன்னு எப்படி ஈஸியாக மனப்பாடம் வச்சுப்போனா, இந்த எழுத்து வந்தால் இந்த எழுத்து வரும். இந்த பர்சன் இருந்தால், இப்போ நான் இருந்தேன்னா என் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்கள்ல, இவன் மாட்டினா இவனும் மாட்டுவான். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறது. அண்ட் இதை தான் வந்துட்டு இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும்.
ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். இதை விட ஈஸியான எக்ஸாம்பிள் எங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ இக்கு இங்கு, இஞ்சு இச்சு, இட்டு இன்னு இட்டு, இந்த இத்து, இப்பு இம்மு இப்பு, இன்னு இரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் திங்கள். திங்கள்லையே இந்த ரெண்டும் வந்துடுதா, இங்கு க. ஒரு லெட்டர் புள்ளி வச்சு இன்னொரு லெட்டர் புள்ளி வைக்காம தான் வரும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். 2 லெட்டருமே இதே மாதிரியே புள்ளி வச்சு வராது. ஒரு லெட்டர் புள்ளி வச்சும் ஒரு லெட்டர் புள்ளி வைக்காமையும் மெய்யெழுத்தாவையும் உயிர்மெய் எழுத்தாவும் தான் சேர்ந்து வரும். ஸோ திங்கள்னா இங்கு புள்ளி வச்சிருக்கு, ஆனால் காக்கு வந்துட்டு புள்ளி இல்லை, மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வரும். அதே மாதிரியே மஞ்சள் இஞ்சு வந்திருக்கு, அப்புறம் சா. அடுத்து மண்டபம் இன்னு டா. அதே மாதிரி சந்தனம் இந்து தா. அதுக்கப்புறம் அம்பு இம்மு பா. பாவரில் பாக்கு பதில் இது. அந்த வரிசையில் ஒரு லெட்ரு வந்திருக்கு, அதுதான். அடுத்து இன்னு இரு, தென்றல் இன்னு ரா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி இடையினை எழுத்துக்கள் எறல வரல, அதுக்கு அது ஒரே இனமாக தான் ஆகும். ஸோ அதுக்கு எதுவும் துணை எழுத்து வந்த மாதிரி தெரில, அது ஒரே இன எழுத்துக்களாம், அது ஒன்று சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ அவ்வுக்கு வந்துட்டு ஜாயின் எழுத்து இல்லையா, ஸோ அதனால ஊ வந்துட்டு துணை எழுத்தா இணை எழுத்தா வந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஐக்கு வந்துட்டு ஈ வந்துட்டு துணை எழுத்தா வந்திருக்கு. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. குறில் எழுத்து நெடில் எழுத்துன்னு சொல்கிறோம்ல, ஸோ இப்போ ஆ வந்தால் ஆ கூட சேர்ந்து வருது, ஆக்கு ஆ வந்துட்டு இணை எழுத்தா வருது. அதே மாதிரி ஈக்கு ஈ வந்துட்டு இணை எழுத்தா வருது, ஊக்கு ஊ வந்துட்டு இணை எழுத்தா வருது, ஏக்கு ஏ வந்துட்டு வருது. ஆனால் அதே மாதிரி ஓக்கு ஓ வந்துட்டு வருது. அதே மாதிரி அவ்வுக்கும் ஐக்கும் இணை எழுத்தே இல்லையா, நெடில் எழுத்தே வந்துட்டு இல்லை. அதனால வந்துட்டு ஐக்கு ஈயும் ஊக்கு அவ்வுக்கு ஊவும் வந்துட்டு இணை எழுத்தான் வருது. ஸோ இந்த 2 எழுத்து வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 வந்துட்டு ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஐக்கு வந்து ஈயும் அவ்வுக்கு வந்துட்டு ஊவும், இது 2 மட்டும் டிஃபர் ஆகி வந்திருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் சொல்லியிருப்பாங்க. அங்கே மேலே கொடுத்துருந்தாங்களே, ஐக்கு வந்துட்டு ஈயும் அவ்வுக்கு வந்துட்டு ஊவும் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, ஓதல், தூவும், தாலி ஈ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள். அடுத்த மதிப்பீடு பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லுது. மஞ்சள், ஆனால் இஞ்சு பக்கத்தில் சா வந்திருக்கு, ஸோ இது இல்லை. வந்தான் இந்த பக்கத்தில் தா வந்திருக்கு. அதே மாதிரி தம்பி இம்மு பக்கத்தில் இது வந்திருக்கு, ஆனால் கண்ணில் மட்டும் வரல. ஸோ தட் சொல் இடம்பெறாத சொல் வந்துட்டு கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுகம். கண்டான், நண்டு, வென்றான், வண்டு. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு வென்றான், இதுதான் வந்துட்டு தவறான சொல். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது எதுவும் அவ்வளோ சிலபஸில் நமக்கு வராதது தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கேட்டிருக்காங்களா, இது வந்துட்டு கேட்க சான்சஸ் இருக்குது. காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். ஆனால் அதுக்கப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாள் வந்துட்டு ஆசிரியர் தினம். அடுத்து அப்துல் கலாம் பிறந்த நாள், அவரோடதை வந்துட்டு நம்ம மாணவர் நாளாக வந்துட்டு கொண்டாடுவோம். மாணவர் நாளாக வந்துட்டு கொண்டாடுவோம். ஸோ இங்கே புரியும்னு நினைக்கிறேன். இங்கே சரியாக ஸ்பேஸ் இல்லாதனால எழுதல. காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள், ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாள் ஆசிரியர் தினம், அப்துல் கலாம் பிறந்த நாளை வந்துட்டு மாணவர் தினம். அடுத்து விவேகானந்தர் அவரோட பிறந்த நாளை வந்துட்டு தேசிய இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம். ஸோ இது இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விவேகானந்தர் அவர்களோட பிறந்த நாளும் அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த நாள் மட்டும்தான் கொஞ்சம் நியூவாக இருக்கும். ஸோ அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த நாள் மாணவர் நாள், விவேகானந்தர் பிறந்த நாள் வந்துட்டு தேசிய இளைஞர் நாள். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு கலை சொற்களை வந்துட்டு கேட்டிருப்பாங்க. இது தனியாக நம்ம படிக்கிறதுக்கு இதையே நம்ம படிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு லெசன் எண்ணிலையும் இதை நமக்கு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ கல்வி, எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம், லைப்ரரி, மின் படிக்கட்டு, எக்ஸ்கலேட்டர். அடுத்து அதே மாதிரியே அங்கேயே ஒன்று படித்தோம்ல, எக்ஸ்கலேட்டருக்கு ஆல்ரெடி ஒன்று படிச்சுருந்தோம். நகரும் படிக்கட்டு, அதையும் கேட்கலாம். மின் தூக்கி, லிஃப்ட், மின்னஞ்சல், இமெயில், குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க்,
மின் நூலகம், இ லைப்ரரி, மின் நூல், இ புக், மின்னிதழ், இ மேகசின். ஸோ அகெயின்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் 1 2ஆச்சும் கேட்டுருவாங்க கலைச்சொற்கள் அறிகளில். ஸோ எஸ். ஸோ இதோட வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் வந்துட்டு இயல் 2 வந்துட்டு இயல் 1 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இயல் 2 இயல் 3 வந்துட்டு கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிவிடுவோம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.